இந்திய பாஸ்போர்ட்டை குடியுரிமைக்கான சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளதற்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய பாஸ்போர்ட் பயணத்திற்கான ஒரு ஆவணம் மட்டுமே என்றும் அதை குடியுரிமைக்கான உறுதியான சான்றாக கருதக்கூடாது என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விஜய் வசந்த் எம்பி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாஸ்போர்ட் வழங்குவதற்கு முன் அதிகாரிகள் எதை சரிபார்க்கிறார்கள் என்றும், இந்திய குடிமக்கள் அல்லாதவர்களுக்கும் பாஸ்போர்ட்கள் வழங்கப்படுகின்றனவா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பாஸ்போர்ட்கள் வழங்கப்படுகின்றன என்றால் இத்தகைய அறிவிப்பு தேவையற்ற குழப்பத்தை உருவாக்கும் என்றும் விஜய் வசந்த் எம்பி கூறியுள்ளார். தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு எக்ஸ் தள பதிவில், மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் தொடர்புடைய ஊழல் அம்பலமான நிலையில் தேசிய ஊடகங்கள் அது குறித்து செய்திகளை வெளியிடாமல் முழுமையாக இருட்டடிப்பு செய்திருப்பதாக கூறியுள்ளார். பொது நலனை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டிருக்கும் ஊடகங்கள் ஊழல் நடவடிக்கைகளில் பாஜக சம்பந்தப்படும் போது மட்டும் பார்த்தும் பார்க்காதது போல் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது இந்திய பத்திரிகை துறையின் அவல நிலையை காட்டுவதாக விஜய் வசந்த் எம்பி விமர்சித்துள்ளார்.